மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. இதனையடுத்து அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பது முடிவுகள் என்னவென்றாக இருக்கும், யார் அடுத்த முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பதிலுக்குத்தான் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பதில் வருவதற்கு இன்னும் நிறைய நாட்கள் இல்லை. இன்றைய நாள் படி பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். அனைத்து உழைப்பாளர்களுக்கும் என் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். மக்களே, இதனையடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாட்களில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழகத்தில் நடைபெறும். என்ன தாக்கம் என்றால், அரசியல் களத்தில் அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்றத தெரிந்துவிடும். புதிதாக கட்சி ஆரம்பித்து தமிழகத்தையே திருப்பி போட வைத்த தாவேகா கட்சியா, இல்லை மீண்டும் திமுக ஆட்சி தமிழகத்தை பிடிக்குமா, இல்லை அதிமுக ஆட்சி வருமா அப்படின்றத தான் இப்பொழுது போட்டியே போகிக் கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் கருத்து கணிப்பு என்ற பெயரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொலைக்காட்சிகளிலும் திமுக முன்னிலையில் இருக்கிறது, இல்லையெனில் அதிமுக முன்னிலையில் இருக்கிறது, இல்லையெனில் தாவேக்கத்தான் முன்னிலையில் இருக்கிறது என்ற இம்மூன்றை கட்சியை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொலைக்காட்சிகளிலும் முன்னிலையில் இருக்கிறது அப்படின்றத ஒரு கருத்து கணிப்பாக கூறுகிறார்கள். என்னை கேட்டால் அது கிடையவே கிடையாது. ஏனென்றால் என்னதான் நடக்கும் அப்படின்றத நடக்க வேண்டி இருக்கோ அது கண்டிப்பாக அப்படியாகத்தான் நடக்கும். ஆகையால் என்ன வேணுமானாலும் நடக்கலாம். ஏன் நாம் தமிழர் கட்சி கூட வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு தான் கூறுகிறேன். வெற்றி பெறுமா என்று கேட்டீங்கன்னா அதை முழுமையாக கூற முடியாது. ஆகையால் இதன் அடிப்படையில் தான் திமுக வெற்றி பெறும் அப்படின்றத கூறி ஒரு தொலைக்காட்சி கூறியிருக்கிறது. இதன் அடிப்படையில் அதிமுகவும் சரி, தாவேகாவும் சரி, இதன் அடிப்படையில் தான் கூறியிருக்கிறார்கள். ஆகையால் என்னத்தான் முடிவு அப்படின்றது மே 4ஆம் தேதி காலை 10 மணிக்கு வாக்குப்பதிவுகளை எண்ண தொடங்கி விடுவார்கள். அன்றைய தினத்தில் தான் தெரியும் யார் அடுத்த முதலமைச்சர். தமிழகமே ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறது. ஏன் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வருவதா, இல்லை அதிமுக ஆட்சிக்கு வருவதா அப்படின்றத கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தின் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வருவாரா அப்படின்றது தான் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கும் 99% இளைஞர்கள், ஏன் 100% இளைஞர்களே பார்த்தீங்கன்னா தாவேக கட்சிக்குத்தான் ஆதரவு அளித்ததாக கூறுகிறார்கள். ஆகையால் பொறுத்திருந்து காண்போம் என்ன நடக்கிறது என்று. இன்னும் 2 நாட்களில் தமிழகத்தில் யார் அடுத்த முதலமைச்சர் அப்படின்ற கேள்விக்கு பதில் கிடைத்துவிடும். ஆகையால் பொறுத்திருந்து காண்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.